ஆனந்தமே அகத்தியம். இறைமகா சபையிலே சிவமகா சிவப்பிரபஞ்ச சிவநாராயண சபையிலே சத்திய நாராயண உயர் அவதார நிலைகள், உயர் அவதார சூட்சமம், சிவமகா நிலை கொண்ட சித்தனுக்குள் சங்கமித்த அற்புதமான கால வேளையிலே இதுவரை யுகம் கண்டிடாத அவதார நிலையாக இனிமேல் யுகம் காண போகின்ற அற்புத நிலை என அகத்திய திரு மொழியால், திருவாய் மொழியால், திரு நிகழ்வால் நடந்தேறி வந்த அற்புதமான உன்னத உயர் இறை சூட்சமம் தவழுகின்ற 27,000 கோடி லோகங்களின் மன்னனாய் ஆற்றலாய் திருமுருகன் முடிசூடி அமர்ந்த தன் தொண்டர் படைகளை திரட்டுகின்ற, யுகத்தை மாற்ற அத்தனை லோகங்களிலும் உள்ள அற்புதமான வேற்று மாற்று நிலைகளை எல்லாம் உயர்நிலையாக மாற்றி அதை தொண்டர் படை என்கின்ற அற்புதமான நாம நிலையிலே உயர்த்தி உயர் கணங்களாக வலம் வர வைக்கின்ற, உன்னத ஆன்மாக்களாக வலம் வர வைக்கின்ற, உத்தம ஆன்மாக்களாய் வலம் வர வைக்கின்ற, சத்திய வழி பாதையிலே நடைபயில அற்புதமாக பயிற்சி அளித்து, தர்ம வழியிலே நடைபயில பயிற்சி அளித்து, பூர்வ நிலைகளிலே உள்ள நிலைகளிலே வேற்று மாற்று நிலைகளில் சென்ற அத்தகைய திருமுருக கட்டாட்ச நிலை கொண்ட பக்தர்களை தேடி, சீடர்களை தேடி, மாந்தர்களை தேடி, தேவ சித்த கணங்களை எல்லாம் தேடி அற்புதமாக உயர் நிகழ்வுகளை நிகழ்த்த திருமுருகன் அமர்ந்த திருமகா பெருமகா பெரும் பிரபஞ்ச மகா சபைதனிலே ஒவ்வொரு திதி வேளைகளிலும், திதி நேரங்களிலும் ஒவ்வொரு தெய்வீக நிலைகளுக்கு பூஜையானது நிகழ்த்தப்பட்ட போதும், ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் அத்துணை கணங்களும் வந்து இணையாக, துணையாக, ஒன்றாக ஒருமித்த நிலையிலே கலந்து கொள்கின்ற பூஜையே அனைத்து பூஜை நிகழ்விலும் நித்தம் நித்தம் நடக்கின்ற உயர் இறை சூட்சம பூஜைகளிலும் நிகழ்ந்தேறி, நடந்தேறி, சிறந்தேறி, உயர்ந்தேறி, உயர் யுகத்தை மாற்றுகின்ற அற்புதமான பாதையிலே இருந்து, பயணத்திலே இருந்து ஒரு இம்மி அளவு கூட மாறாது, தன் திசைதனை எத்தகைய நிலையிலும் மாற்றாது, ஏற்ற இறக்க நிலைகள் கணங்களுக்குள் வராது, உயர் நிலை நோக்கி, உன்னத இலக்கு நோக்கி, உன்னத திக்கு நோக்கி, தர்ம யுகத்தை நோக்கி பயணிக்கின்ற அற்புதமான வழித்தடத்தில் நடைபெறுகின்ற அத்துணை பூஜைகளும் உயர் பூஜைகளே. ஒவ்வொரு பிரம்மமூர்த்த நாளிகை பொழுதும் சிவமகா சித்த சபையின் அற்புதமான நாளிகை பொழுதாகவே விடிந்து வருகின்றது. அதை நம்பி நிற்கின்ற, நாடி நிற்கின்ற, நினைத்து நிற்கின்ற, வேண்டி நிற்கின்ற, வணங்கி நிற்கின்ற யாவரும் அச்சபையின் ஆற்றலாகவே ஆங்காங்கு அமர்ந்து வாழ்ந்து பயணித்து வருகின்ற நிலை என்பதை யாவருக்கும் உணர்த்தி, இதன் பொருட்டே ஒவ்வொரு லோகங்களிலும் இல் சபைகளும் அற்புதமான கிளை சபைகளும் சூட்சமத்திலே வளர்ந்தோங்கி வருகின்ற அற்புதமான நேரம் அதிலே இயல்பு லோகத்திலே பூலோகத்திலேயும் அற்புதமான அத்தகைய பணி நிலைகள் தொடர்ந்து நடைபெற்று ஒவ்வொரு புண்ணிய செய்த மாந்தர்களையும் புண்ணியம் செய்யாவிடிலும் சிவசபையை சரண் கண்ட நிலைக்காகவும், வணங்கி நின்ற நிலைக்காகவும், வாழ்த்தி நின்ற நிலைக்காகவும், நம்பி நிற்கின்ற நிலைக்காகவும், நாடி வருகின்ற நிலைக்காகவும் அவர்களை புனிதப்படுத்தி புனித வழியிலே, புண்ணிய வழியிலே தர்ம யுகமாக அத்தகைய இல்லத்தினை மாற்றி, அத்தகைய இல்லம் தர்ம யுகம் மாறுவதே இல் சபையாக என அறிவிக்கப்பட்டு, தம்பதியர்கள் ஒத்த குழந்தைகள் செல்வங்கள் யாவரும் ஒன்றிணைந்து ஓம் அகதீஷாய நமக, சிவமகா வாலை சித்தாய நமக என்கின்ற நாமத்தை
பிரம்மமுகூர்த்த நாளிகை பொழுதிலே அழைக்கும் போது அற்புதமாக சுபீட்சம் நிறைந்த வீடாக, சுகமருளும் வீடாக, ஐஸ்வர்ய நிலைகள் குடிகொள்ள எத்தனிக்கின்ற அற்புதமான தலமாக மாறி வருகின்றது. வினை களையப்பட்டு வருகின்றது. துணையாக சிவசபை இருந்து வருகின்றது என்கின்ற நிலைதனை யாவருக்கும் உடைத்து, முதல் நிலையிலே முழு நிலையிலே சபையை வணங்கி நின்ற இல்லங்கள் யாவும் பின்தங்கி சென்றதில்லை. வேற்று மாற்று பாதைகளிலே செல்வதில்லை. ஒரே பயணம், தர்மயுக பயணம். தன்னை சுற்றி உள்ள அத்துணை இல்லங்களையும் அத்தகைய நிலைக்கு உள்படுத்துகின்ற ஆற்றலை, ஐஸ்வர்யங்களை கொடுக்கின்ற நிலையாக தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், பொறியா நிலையிலும் உள்ள மாந்தர்களுக்கு அற்புதமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பிரதியானது ஒவ்வொரு இல் சபைகளுக்கும் வழங்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு வார்த்தை நிலைகளையும் தன் திருவாயிலே இருந்த தம்பதிகள் குழந்தைகள் உதிக்கும் போது அது தர்ம யுக பயணமாக, நல் யுக மாற்ற பயணமாக ஒவ்வொரு வார்த்தை நிலைகளும் வந்து வேற்று மாற்று நிலை கொண்ட மாந்தர்களாக இருந்திட்ட போதும் செவிகளிலே நல் விதையாக, நல் மலராக தூவப்பட்டு வருகின்றது. அத்தகைய புண்ணிய நிலைகள் வழி வழியாக கொடி கொடியாக வருகின்ற வாரிசு நிலைகளுக்கும் பாவ சாப நிலைகள் கொண்ட இல்லங்களை சுபீட்ச நிலை அடைத்து சாப விமோசனம் வழங்கி அற்புதமான நிலையிலே உயர்த்தி உன்னத உயர் புரிதலை, உயர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற நிலையாக இச்சபையின் பயணம் இருக்கின்றது. பயணப்பட்டு வருகின்றவர்கள் யாவும் பிரபஞ்ச மகா சபையுடனே இணைந்து பயணிக்கின்றீர்கள் என்கின்ற உயர் உன்னத உயர் மகா சூட்சமத்தை உணர்த்தி, உயர் சபையின் உன்னதமான உயர் உத்தம உயர் அதி உன்னத அதி சூட்சம இறை சூட்சம அவதார சூட்சம அகத்திய மகா சூட்சம சித்தர்களின் பெருஞ்சூட்சம நிகழ்வானது எளிய முறையிலே உங்களுக்கு ஏற்ற மிகுந்த இறை சுவடி வழியாக, அற்புதமான அதிசய பேழை வழியாக, சிவ பொக்கிஷத்தின் வழியாக பகிர்ந்தளிக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கின்றது என்பதை யாவருக்கும் உணர்த்தி, உயர்வாக அமர்ந்தவர்களை, உயர்வாக நம்பி நிற்கின்றவர்களை யாவரையும் வரவேற்று, ஓம் அகதீசாய நமக, சிவமகா வாழை சித்த தேவாய நமக, சத்ய நாராயணாய நமக, சிவாய சரவண பவாய, ஓம் நம சிவாய, அகதீசாய நமக என்கின்ற அற்புத நாம வழியை வரவ விட்டு, முகப்பு வரையில வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல்ல எத்தனையோ விஷயங்களை வந்து நூல் திறந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இருந்த போதும் இயல்புல வந்து உங்களுக்கு சபையோட என்ன விஷயங்கள்லாம் எளிமையான விஷயங்கள், பிரபஞ்சத்தோட வாழ பழகிக்கிடணும். அந்த விஷயங்கள்லாம் மாறி மாறி சொல்லப்பட்டு வருது. கொடுக்கின்ற பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும், இல்லாட்டி கஷ்ட நிலைகள். நல்லதை செஞ்சா பிரபஞ்சம் நல்லது செய்யும், கெட்டதை செஞ்சா பிரபஞ்சம் கெட்டது செய்யும். இதான் எல்லா உரைகளையும் நித்தம் இதோட சாரங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கு. கருவுல இருந்து நமக்கு யாசகம் கொடுக்கிறது பிரபஞ்சம். பஞ்சபூதங்களா இருக்கு, பிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா இந்த உரை எல்லா இடங்களுக்கும் போக போகுது, அதனால சொல்லப்படுது. அதாவது பஞ்சபூதங்கள் வந்து தான் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் செய்யுது. அதை இறையா நம்ம வணங்குறோம். பஞ்ச ஆற்றல்களுக்கு முன்னாடி எந்த ஆற்றலும் நிற்க முடியாது. சூட்சமத்துலையும் சரி, அது இயல்பு நிலையிலையும் செய்யுது. புயல் வந்தா நிற்க முடியுதா? வெள்ளம் வந்தா நிற்க முடியுதா? நெருப்பு சூழமலை பக்கத்துல போக முடியுதா? பஞ்சபூதங்கள் நிலம் அதிர்ச்சி அடைஞ்சா அதிர்னா நிற்க முடியுதா? என்ன விஷயங்கள் கீழே விழுந்துருது இல்ல? அது மாதிரி அதுக்கு முன்னாடி எந்த ஆற்றலும் நீங்க சயின்ஸ் படியும் சரி, மெஞ்ஞானத்தையும் படியும் சரி, விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இன்றைய எல்லா நிலைகளையும் பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி ஆற்றல்கள் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஆற்றலை தான் நம்ம இறைவன் வணங்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாமங்களில் வணங்குறாங்க. நம்ம சிவம்னு வணங்கி வரோம். அந்த சிவம் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிற நீக்க முறை எல்லாருக்கும் சொல்லப்பட்டு வருது. அந்த இறைத்தன்மை தான் எல்லாருக்குள்ள இருக்கு. அந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் எல்லாருக்குள்ள இருக்கு. எத்தனையோ பேர் சொல்லிக்கலாம். இறைவன், ஈசன், என்னன்னாலும் சொல்லிக்கலாம். ஆண்டவர், என்ன நாமங்கள் அழைக்கப்பட்டாலும் பிரபஞ்ச நாமம் வந்து அற்புதமான பேராற்றல் கொண்ட பெருமகா நாமமா நம்ம சிவம் நாமம்னு அழைக்கப்பட்டு வருதோம். அந்த சிவன் தான் எல்லாருக்குள்ளேயும் இருந்து எல்லாரையும் வழி நடத்தி எல்லாருக்கும் கொடுத்து அல்ல குறையாத அமுத சுரபி மாறி எந்த விதைகளுக்கும் எதிர்பலன் பாராது செஞ்சுக்கிட்டு வந்த நிலையிலும்
நம்ம அந்த புண்ணியத்தையே சுரண்டி சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஜென்ம ஜென்மமா அதிலேயே இருந்து எடுத்து எந்த நல்ல விஷயங்களையும் செய்யலைன்னா கொடுத்த பிரபஞ்சம் வந்து நன்றி இல்லாதவனுக்கு என்ன செய்யும்? துரோகம் செய்யறவங்களுக்கு என்ன செய்யும்? அது செய்ய வேண்டியத விஷயங்கள அந்த பிரபஞ்சம் இயற்கை தான், வேற ஒண்ணும் கிடையாது. அது செஞ்சிரும். அதனால தான் நமக்கு இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், மகிழ்ச்சியும் அதான் செய்யுது. வேதனையும் அதான் கொடுக்கு அப்படிங்கிறத சொல்லி, எல்லா நிலைகளுக்கும் காரணம் நம்ம பிரபஞ்சத்தோட பயணப்படையில எடுத்த இடத்துல குடுக்கணும். எடுத்து பிரபஞ்சம் வந்து எல்லா விஷயங்களையும் குடுத்துக்கிட்டே இருக்கு. நமது எனக்கு, என சுற்றத்தவங்களுக்கு, குழந்தைகளுக்கு அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ளேயே வச்சு, பிரபஞ்சத்துக்குன்னு தனியா நம்ம எதுவும் செய்ய மாட்டோங்கோ. என்ன உதவிகளும் பண்ண மாட்டோங்கோ. பிரபஞ்ச கரங்கள்ல குடுத்தா அது வாங்கவா போது? பிரபஞ்சம் ஏற்படுத்தப்பட்ட ஜீவராசிகள், செடி கொடிகள், அற்புதமான உயர் சேவைகள் இதுக்கெல்லாம் நீங்க பகிரும்போது, ஏதோ உங்க ஆற்றலை, அதாவது நீங்க இறைவன் கொடுத்த ஆற்றல் என்ன குடுத்திருந்தாலும் சரி, பணமா மட்டும் சொல்லல. உங்கள்ட்ட அத்துணை ஆற்றல்கள் இருக்கு. நல்ல மொழிகள் இருக்கு. அற்புதமான தோல் வலிமைய குடுத்துருக்காங்க. அற்புதமான புன்னகைய குடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு அன்புங்கிற விஷயத்துக்குள்ள அனைத்து விஷயங்களும் அடங்கியிருக்கு. அதனால அன்பே சிவம்னு அப்ப நம்ம எல்லாரும் சொல்லுவோம். நம்ம அன்பா இருக்கையில, கருணையா இருக்கையில, நம்மட்ட இருக்கக்கூடிய வேற்று நிலை, மாற்று நிலைகள்லாம் ஓடி போயிரும். பிரபஞ்சத்துக்கு குடுக்கச் சொல்லும். அடுத்தவங்களுக்கு பகிரச் சொல்லும். அப்ப எடுத்த இடத்துல வச்சுருதோம் நம்ம. வைக்கையில பிரபஞ்சம் நம்மள அதோட அதோட ஆற்றலோட, அதோட தன்மையோட, அதோட இயல்பாகிய கருணை, அன்பு, கொடுத்தல், அருளல் அப்படிங்கிற விஷயத்தோட நம்மள வலம் வர வைக்கி, மகிழ்ச்சியா இருக்கும். எத்தனையோ கலியுகத்துல எத்தனையோ களியாட்டம் போட்டாலும், எத்தனையோ அசுர ஆட்டங்கள் தலை விரிச்சு ஆடின போதும், அந்த இறை ஆற்றல் எப்போதும் ஆனந்தமயமா இருக்கு. அற்புதமயமா இருக்கு. எதைக் கொண்டும் அச்சப்படாம இருக்கு. எதைக் கொண்டும் கவலைப்படாம இருக்கு. நடந்த விஷயங்கள பத்தியும் கண்டுக்கிறது கிடையாது. நடக்க போற விஷயங்களையும் பத்தி கண்டுக்கிடக்கூடாது. நிகழ்வுல என்ன செய்யலாம் அப்படின்னு தான் இறைவன் செஞ்சு, அதற்குண்டான விஷயங்கள நிகழ்த்திக்கிட்டு இருக்கும்போது, அதோட தன்மையோட நம்ம அச்சம் இல்லாம, எதிர்கால வேண்டுதல் இல்லாம, ஆசைக்கு பின்னால கொடி பிடிச்சு வரவ, இறை கொடி பிடிச்சு போகாம, இறைத்தன்மையோட வரையில, நம்ம எல்லாரும் இறைவன் தான். இறை ஆற்றல் நமக்குள்ள இருக்கும். நம்மள எதிர்த்து நிக்கிற எந்த ஆற்றலும், கவலைகளோ, துன்பங்களோ, துயரங்களோ, ஏற்றங்களோ, இறக்கங்களோ எதுவும் இறைவனுக்கு முன்னாடி ஒண்ணும் செய்ய முடியாது. அதே மாரி இறைத்தன்மையோட நம்ம வாழையில, நம்மளுக்கு முன்னாடி எந்த விஷயங்களும் எதுவும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிங்கிற விஷயத்த எல்லார்ட்டயும் விதைச்சு, அற்புதமான தருணம் அதிலே. ஒவ்வொரு நாள்லயும் இதுதான் முகப்பு உரையில ஒவ்வொரு விஷயங்கள்லாம் பூரா சபையோட ஆற்றல எத்தனையோ முறை சொல்லியாச்சு. தெய்வீக நிகழ்வு நடக்கு. இறை வந்து பிரசன்னமாயிருக்காரு. இறை அவதாரம் எடுத்திருக்காரு. இறை பெருமகா ஆற்றல்கள்லாம் வந்திருக்கு. உலக மகா பேரறிஞர், பேர் அவதார நிலை வாழும் குருவா நமக்கு இருந்து, அகத்தியமா இருந்து, அற்புதம் ஆதி கைலாய சிவசூட்சும நூல்ங்கிற புதையல குடுத்து, அதன் வழியா அதிசயங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. பாவ சாபங்கள் எல்லாம் போக்கி அடிக்கப்படுது. நவக்கிரகங்கள் தள்ளி நிக்கி இங்க வர்ற சீடர்களுக்கு. பஞ்சபூதங்கள் அதனோட ஆற்றல நல்ல ஆற்றலா குடுத்து பகிருது. இதமாட்ட ஆற்றலா குடுத்து, இனிமையான ஆற்றலா குடுத்து, இறைத்தன்மைங்கிற அற்புதமான நிலைய கொடுத்த பஞ்சபூதங்களும் அனுக்கிரகங்கள் குடுத்து, எல்லா கால தேவனும் அதற்கு ஒத்து இசைவா, உயர் இசைவா வந்து, நல்ல கால நிலைகளை சீடர்களுக்கு வழங்கி அருளி நிக்காங்க. உயர் சூட்சமம் இங்க நடக்கு. உன்னத சூட்சமம், இறை சூட்சமம் நடக்கு. சூட்சமம்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். அந்த மாரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், மகா ரகசியங்கள்லாம் புதைக்கப்பட்ட சபை இது. எல்லாரும் உணர்ந்து இறைவன கண்ல பார்க்க முடியுமா? இறைவனோட ஓசைய காதுல கேட்க முடியுமா? இறைவனோட அற்புதமான உபதேச நிலைகளை எங்கேயாச்சும் எந்த ஆலயம்னு ஆலயத்தையே சொல்ல வரல. எந்த இடத்துலயும் போய் நீங்க கேட்க முடியாது. இந்த இடத்துல மட்டும் தான் கேட்க முடியும். இறை உபதேச நிலைகள செவி குளிர, சிந்தை குளிர, மனங்குளிர கேட்டு மகிழலாம் அப்படிங்கிறத சொல்லி, உயர்வான இடத்துல வச்சு வலம் வாங்க. வேடிக்கை பொருளா மாறி இத நினைக்காம, இது சும்மா விவண்டாத நிலைக்கெல்லாம் செஞ்சு வராங்க அப்படின்னு நினைக்காம, வர்றவங்க முழு சரணாகதியோட, முழு நம்பிக்கையோட, முழு அடிபணிவோட, தங்கள மறைச்சு வச்சு, அதான் தங்களன்னா நான்கிற விஷயத்த தூர தள்ளி வச்சுட்டு,
இறையாற்றல் பெருமகா ஆற்றல். அதற்கு முன்னால நம்மெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நம்ம கத்த விஷயங்கள்லாம் கையளவு, கல்லாத விஷயம் கடலளவு மாறி மாறி சொல்லப்படுது. தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லைன்னா உனக்கு இருக்கக்கூடிய நிறை குறைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நீ களைஞ்சிருக்க முடியும், நிறைகளை வளர்த்துக்க முடியும், அப்போ நிறைவான மனிதனா நீ வாழ முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பகிர்ந்து அற்புதமான நேரத்தில் அகத்திய பெருமானை மீண்டும் அவர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி அருள் நின்ற அற்புதமான ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் வழியாக வழங்கி நின்ற வரமாய் கொடுத்த அற்புதமான வரமாய் வந்து அமர்ந்த அற்புதமான வலிமை கொண்ட அற்புதமான அருள் பொக்கிஷத்தின் வழியாக இன்றைய அற்புதமான ஏகோபித்த வைகுண்ட நாதனுக்கு வைகுண்ட பெருமானுக்கு திருப்பார் கடலில் அமர்ந்தவனுக்கு திருக்கோலம் பெருங்கோலம் பெருமகா கோலம் காண்கின்ற அத்தகைய தாள் திறக்கின்ற அற்புதமான வைகுண்ட வாசல் திறக்கின்ற நாளாக கருதப்படுகின்ற அற்புதமான தருணமதிலே ஆதி நாராயண பெருமானை வைகுண்ட பெருமானை அழைக்கும் நிகழ்வு நடைபெறுகின்றது. ஓம் அகதீசாய நமக. சங்கு என்ன 7 தடவை ஊதணும், ஒரே மாதிரி 7 தடவை. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. சிவநாராயணாய, ஆதிநாராயணாய, சத்யநாராயணாய, தசநாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. 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 நமோ நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஆதி நாராயணாய, சிவசித்த நாராயணாய, பிரபஞ்ச நாராயணாய, சத்ய நாராயணாய, மகாசபை அமர்ந்த நாராயணாய, திருப்பார் கடல் அமர்ந்த நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நாராயணாய நாராயணாய. நமோ 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 நாராய. ஓம் நமோ நாராயணாய. மாசில்லா மகா உன்னத தேவலோக சபையாய் கலியுகமதில் மிளிரும் ஆழி பெருங்கடல் தவநிலை கண்ட அற்புத அழகு நிறை சபைதனிலே யாம் மகாதேவன் வந்தமர்ந்தோம் சித்தனி. மாதவம் என்னும் மகோன்னத நிலைதனை தன்னகம் கொண்டு தன் அகத்திற்குள் இறை அகம் கொண்டு இறை கணங்கள் அமரும் அகமாய் தன் அகமதை மாற்றி ஆழி பெருங்கடல் தவம் கண்ட சித்த நிலை தவழும் சிவமகா பெருநிலை உளவும் சபைதனிலே யாம் மாதவன் வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. இறை பெருங்கடல் என்னும் ஏற்றமிகு உயர் தளத்தில் அவ் ஆழி நிலையது உயர்ந்தோங்கி வருகின்ற எண்ணிக்கையில் அளவில்லா அளவு கொண்ட அவ் ஆழி பெருங்கடல் நிலைதனை தன் அகத்திற்குள் அமர வைத்து அழகு நிலையாய் அத்துணை ஆழி நிலைதனையும் சரீரமதிலே தவம் காணச் செய்கின்ற ஜலசித்தனாய் விளங்கும் சிவமகா வாழை சித்தனே
மகாவிஷ்ணு நல்ல ஆசிகள் வழங்கும். ஓம் நமோ நாராயணாய. அழகு இறை நிலை கொஞ்சம் அற்புத தலம் என்று தேவர்கள் வாழ்த்து மலர் சொரிந்து நிற்க, அவ்வாழ்த்து மலர் சொரிதல் நிலைதனிலே அத்துணை கணங்களும் உள் அமர்ந்து ஆசி நிலைகள் வார்த்து நிற்க, உன் திருவடியில் திரு சீடர் கணங்கள் எல்லாம் அக்கண நிலைகளை சுமந்து நிற்கும் சிவகூரை தலமதிலே யாம் மகாவிஷ்ணு வந்தவர். ஓம் நமோ நாராயணாய. அருள் வைகுண்டம் என்னும் திருவைகுண்டமாய் விளங்கும் ஏற்றமிகு அவ்வாசல் நிலை திறக்கும் வேலை என்று உரைத்தான் அகம் இயல் தனை கற்றுக் கொடுக்கும் அகத்தியல் சித்தன் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயண. அவ்வேலை என்று உரைத்தான் திறக்கும் வேலை யாம் உரைக்கின்றோம். ஒவ்வொரு வேலையும் உன்னில் இருந்து அத்துணை இகலோக நிலைகள் துறக்கும் வேலை வைகுண்ட வாசல் திறக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. ஒவ்வொரு நிலைப்பாட்டு தலங்களிலும் ஒவ்வொரு வழிநிலைப்பாட்டு தலங்களிலும் அவரவர்கள் வந்து நிற்கின்ற வேலைதனிலே வாயில் நிலை திறந்திருக்கின்றதே, அது ஒரு உதாரணம் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அடைக்கின்ற தாள் திறக்கின்ற ஆற்றல் தனை பெற்ற அற்புத தேவாதி தேவர்கள் வலம் வருகின்ற கலியுகமாய் விளங்கும் இச்சபை அமைந்த தருணமதிலிருந்து அத்துணை தேவாதி தேவர்களும் கலியுகமதில் தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள், சித்தனோடு சித்த சீடர் கணங்களோடு என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அடைக்கப்படவில்லை தாள் என்றும் சிவ சபையினுடைய அற்புத வைகுண்ட கதவு என்றும் அடைக்கப்படவில்லை. சித்தனது அருள்நிலை மனக்கதவு என்று திறக்கப்பட்டதோ கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் துவங்கிய காலம் முதல் உருவாக்கப்பட்ட அற்புத சிவ சபையினுடைய கதவே வைகுண்ட வாசல் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அது ஒருவன் திறந்த கதவல்ல, ஒருமித்த நிலையில் இறை பிரபஞ்சம் திறந்த தாள் திறந்த கதவென்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அன்று நுழைந்தான் உள்ளே, இன்னும் வைகுண்டத்தை விட்டு வெளிவரவில்லை சித்தன் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அவன் இருப்பது வைகுண்டம், வலம் வருவது வைகுண்டம், உலா வருவது வைகுண்டம், உரைப்பது வைகுண்டம் எனில் அனைவரும் எங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றோம். நமோ நாராயணாய. இது இயல்பு நிலையில் கிரிய நிலைக்காக திறந்து வைக்கப்பட்ட அத்தகைய நுழைவு வாயில் என்று அவனை ஏற்று நின்று சீடர்கள் எல்லாம் அவனை வாழும் குரு என்று ஏற்று நின்று அவனுள் நுழைந்தீர்களோ அன்றே வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டது என்று அறிவிக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அந்நிலையை பெற்ற சபைதனிலே சபை பெற்றவனாய் சபையை பெற்றவனாய் சபை பெற்றவனாய் சபையை பெற்றவனாய் பெற்றவனுக்குள் அவனுள் இருந்து அழகு பெற அவனோடு வலம் வரும் இல்லால் தேவியின் வடிவமாய் நிற்பவளுக்கும் சித்தனே யாம் உன்னுள் இருந்து நல்லாசி வழங்கி. ஓம் நமோ நாராயணாய. உன் அருட்கரங்கள் தழுவ ஏற்றமிகு நிலையாய் தேவனும் தேவியும் ஒன்றியிருக்க வளர்ந்த மலலையர்கள் யாவருக்கும் அற்புத நிலை கொண்ட ஆசிகளை யாம் மாதவன் வழங்குகின்றோம். ஓம் நமோ நாராயண. எங்கு நின்ற பொழுதும் எங்கு சென்ற பொழுதும் ஏற்றமிகு நிலையாய் தங்களை சபையை நினைந்து வளம் வருகின்ற புத்திரர்கள் என்றும் வைகுண்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அவ்வாறு அந்நிலை அச்சிவ குடும்ப நிலை அவ்வாறு இருக்க அதனோடு இணைந்த அற்புதமாய் சுற்றி வந்து பலம் பெற்ற ஆற்றல் கொண்ட கன்னிமூல ஆணிமுகன் தலைமையேற்று அமர்ந்திருக்கின்ற அற்புத சிவசபையை நாடி வந்த சீடர்களே அவர்களுக்குள் தஞ்சம் புகுகின்ற பொழுது வைகுண்டத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. இதுதான் அற்புத சூட்சமம், ஆதி இறை சூட்சமம், அவதார சிவ சூட்சமம். சிவ சூட்சமத்திற்குள் புதைந்திருக்கும் யாம் அது வைகுண்ட சூட்சமம் என்று உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் நமோ நாராயண. திவ்ய தேசங்கள் எங்கு இருக்கின்றன? தேடி அலைகின்ற நிலைகளிலே திவ்ய தேசங்கள் அங்குதான் இருக்கின்றது. தேடி அலையாத காலங்களில் திவ்ய தேசம் உனக்குள் இருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயண. அவ்வாறு நாடியை தேடி அலைந்து நாடிக்குள் தேடி நாடியாய் மாறி கணங்கள் எல்லாம் நாடி வந்து அமர்கின்ற நாடிதனை பெற்றவன் நாடியை நாடி வந்தோர்களே தங்களை நாடி வந்திருக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. இந்நிலை பெற்ற சபைதனை பெற்றமைக்கு
யாம் பெரும் பேரடைந்தோம் என்று கூறுகின்றோம். மாதவனே கூறுகின்றோம், சித்தனே பெரும் பேறு பெற்றோம் யாம் என்றோம். ஓம் நமோ நாராயண. எங்களை அழைத்து அமர வைத்து உரைக்க வைத்து அமர்ந்து எங்கள் இறை உரையை உரைப்பதற்கு ஒரு ஆயுதத்தை பெறுவதற்குரிய பேறு பெற்ற நிலை இருக்கின்றதே, அதுதான் இகலோகத்தில் பெற்ற யுக பேர் என்று உரைக்கின்றோம். நமோ நாராயணாய. பல்வேறு யுகங்களில் எல்லாம் வழங்கப்படாத அற்புத ஆயுதங்கள் இறையிடம் ஆயுதம் உள்ளது, இறை தேவ கணங்களிடம் ஆயுதம் உள்ளது. கலியுக மாந்தனிடம் இறை ஆயுதம் எவ்வாறு பகிரப்பட்டிருக்கின்றது என்ற நிலைதனை தான் உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. ஒவ்வொரு அவதாரங்களும் தன் கரங்களில் ஆயுதங்கள் வைத்திருக்கின்றன. அவ்வாயுதங்கள் எப்பொழுது பயன்படுத்தப்படுகின்றன, அவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற பொழுது என்ன நிகழும், எதுவும் நிகழக்கூடாது என்று உரைத்தவன் கரத்தில் அத்துணை ஆயுதங்களும் சமர்ப்பிக்கப்பட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு பெரும் யுகமாற்ற நிகழ்வென்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அந்நிலையைத்தான் கலியுகம் கண்டு கொண்டிருக்கின்றது. களி காணவில்லை, அது தெரித்தோடி கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயண. யுகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. மாறிவிட்டது சிவகூரை தலத்தில், திருச்செந்திலகத்தில், சிவசபை கூடத்தில் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அவரவர்கள் உளமதில் என்று ஒரு உண்மையான வாழும் குரு பதியமிட்டு அமர்ந்து அவன் விருட்சமாக எழுந்து மேலெழுந்து அவன் திருவாய் மூலமாக கிளைகளும் இலைகளும் கனிகளும் பூக்களுமாக காய்த்து தொங்கி என்று விதையாக இறை சூட்சம நூலில் இருந்து வருகின்ற அற்புத ஜீவ சிவவார்த்தைகள் வெளிவருகின்றதோ அன்று அவனுக்குள் இவன் உள்ளிருந்து உரையாற்றுகின்ற பொழுது அன்று அவனுக்குள் தர்மயுகம் புகுந்து நிறைந்து இருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயண. அவ்வாறு தலை தோங்குகின்ற அற்புத இறைநிலை தவழும் சபையில் இறைநிலை என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, இறை ஆற்றல் என்றால் என்ன, இறையினுடைய ஒளி என்றால் என்ன, ஒளி என்றால் என்ன, இரண்டையும் அத்துணையும் வேறுபடுத்தி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றும் தனித்தனியாய் தெரியும் சிவசபையில் வாழும் குருவினிடத்தில் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அந்நிலையைத்தான் ஒரு குரு உபதேசமாக வழங்கிய அற்புத தத்துவார்த்த நிலை கொண்ட அம்மத நூல் அல்லாது அது வேத நூலாக ஞான நூலாக என்று நீ ஏற்றுக்கொள்கின்றாயோ, அதனை வழிபாட்டு நூலாக அல்லாது என்று அதனை ஞான நூல் என்று அது இறை நூல் என்று ஏற்றுக்கொள்கின்றாயோ அன்று தர்மயுகம் உன்னுக்குள் தொழில்பட துவங்குகின்றது என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயண. நூல்களை காண வேண்டாம், வேற்று நூல்களை காண வேண்டாம், வெற்று நூலாக உளவி வருகின்ற அந்நூலினால் பட்டம் பறக்க போவதில்லை என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அது அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து இறுதியில் மண்ணோடு மண்ணாகும். சிவம் என்ற பட்டத்தை தாங்கி நிற்கக்கூடிய சிவமகா வாழை சித்த பேராற்றல் கொண்ட ஜோதி ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அஜோதியை நோக்கி செல்கின்ற அத்துணை பட்டங்களும் அதனோடு கலந்து ஜோதி நிலையாக காட்சியளிக்கும் அவன் கோவில் மாநகரில் உரைத்தவார் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அவ்வாறு உரைத்ததுதான் இறை நூலிலிருந்து, இறை சூட்சமத்திலிருந்து சித்தன் உரைத்தாலும், சிவம் உரைத்தாலும், அகத்தியன் உரைத்தாலும், மாதவன் உரைத்தாலும், அருட்கணங்கள் உரைத்தாலும் அதுதான் இறுதி தீர்ப்பு என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அந்நூல் தான் ஆற்றல் கொண்ட இறை நூல். உள்ளுக்குள்ளிருந்து உரைப்பவன் சித்தனே, சித்தனுக்குள் இருந்து உரைப்பது சிவமே என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. ஆற்றல் மிளிர்ந்தோடுகின்ற அற்புத சிவகூரை தலத்திற்குள் எத்தகைய ஆற்றலுக்கும் இடமில்லை என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. அவ்வாற்றல் எல்லாம் இவன் உரைத்தவாறு உள் புகுகின்ற பொழுது என்னவாகும், என்னவோ ஆகிவிட்டு போகட்டும், நீர் என்னவாக மாறிக்கொண்டு இருக்கின்றாய் என்பதை சிந்தையில் ஏற்று நின்று அமர்ந்து உற்று நோக்கி சித்தனவன் உபதேச நிலைகளை கேட்கின்ற பொழுது உள்ளுக்குள் என்ன நிகழ்கின்றது என்பதை உன்னை நோக்கி உற்றுப்பார், உனக்குள் உற்றுப்பார், உனக்குள் கடந்து சென்று உற்றுப்பார். நீ கடப்பது பிரபஞ்சத்தை என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அந்நிலையைத்தான் மறுபடி உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருபடி உயர்கின்ற பொழுது, உன்படி தாழ்கின்ற பொழுது நீர் அமர்ந்திருப்பது இறையின் திருவடியில் என்று வாழ்த்துகின்றோம் மகாவிஷ்ணு சித்தன். ஓம் நமோ நாராயண. தன்னை உயர்த்தி பிடித்த அகத்தியனின் தாழ் பணிந்த நிலைக்கு அகத்தியன் அத்துணை இறை கணங்களையும் அவன் மேல் வைத்து அகத்தியன் இவனை உயர்த்தி பிடித்திருக்கின்றான் எனில் உதாரணம் கலியுகத்தில் வேண்டுமோ என்று விளவுகின்றோம். ஓம் நமோ நாராயண.
அதுதான் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நிலை கொண்ட மானிடனும். புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு நிலை கொண்ட மானிடனும், ஒவ்வொரு நிலை தனக்குள் இருக்கும் நிலை, ஒவ்வொரு நிலை மாறுபட்ட நிலை கொண்ட மானிடனும் ஒரு நிலையில் அமர்கின்ற பொழுது உள்ளுக்குள் ஒளிவது இறைநிலை என்று வாழ்த்துகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. மெய்தியாக தவழ்ந்தோடுகின்ற அற்புத தென்றலில் இருந்து புறப்படுகின்ற ஏற்றமிகு இறை வாசம், அது இறை வாசமாக வீசும் தென்றலாக உன்னை வந்தடையும் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயண. அவ்வாறு வந்தடைந்த தலமதில் வந்தடைந்திருக்கின்ற கணங்களின் நிலையிலிருந்து உயர்த்தி பிடித்திருக்கின்ற ஏற்றமிகு ஆதி இறை சூட்சம நூலினுடைய அருள் நிலையது உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அருள் நிலையது உயர்ந்து கொண்டிருக்கின்றது. என்ன முன்னும் பின்னும் வந்து கொண்டிருக்கின்றதே வாழ்த்து நிலைகள், ஆசி நிலைகள். எதற்காக இத்துணை வாழ்த்து நிலைகள் ஒரு மானிடனுக்கு என்று வினவினால், என்று அதனை நினைத்தால் அது இறை சூட்சம நூலாக உமக்கு தெரியாது என்று கூறுகின்றோம் மகாவி. ஓம் நமோ நாராயண. மானிடர் உரைக்கும் வார்த்தை அல்ல, மானிட நிலையிலிருந்து மாறுபட்ட நிலைக்கு சென்று உயர் நிலையில் வேறுபட்ட இறைகணங்களை எல்லாம் ஒருமித்த இறையாற்றலுக்குள் கொண்டு வந்து அமிழ்த்தி ஆழ்நிலை தவம் கண்ட சிவம் என்று நினைக்கின்ற பொழுது அத்துணையும் இறையின் வாழ்த்து ஆசிகள் என்பது புரிய வரும் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயண. அந்நிலையை சரண் நிலைக்குள் சென்று அறநிலை காக்கும் அற்புத சபையின் அரணாக நிற்கின்ற ஏற்றமிகு சிரஞ்சீவி நிலை காணும் சித்தனவன் சீடர்களே வாழ்த்துகின்றோம். மகாவிஷ்ணு வைகுண்ட பெருநாள் ஆசியாய். உயர்நிலை என்று எதுவென்று தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தேடுகின்ற நிலையே உயர்நிலை தானே என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. உயர்நிலை எது 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 என்று தேடிக்கொண்டிருக்கின்ற மானிடர்கள் தேடுவது ஒரு உயர்நிலை, தேடியதை தக்க வைப்பது ஒரு உயர்நிலை. தக்க வைத்த நிலையை மற்றவனிடம் மாற்றானிடம் உரைத்து அதன் மூலமாக அவன் தேடுதல் நிலைகளை நிறுத்தி வைப்பது ஒரு உயர் மகா நிலை என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அவ்வாறு தேடிய நிலையை பெற்ற நிலையாய், பேறு பெற்ற நிலையாய் கொண்டு நடாத்தி வருகின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை கலியுகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற சபை என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. எவ்வாறு கலியுகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றது? தேடுதல் நிலைதனை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி தடுத்தாளுகின்றது என்று கூறுகின்றோம். வந்தோர்கள் தேடப் போவதில்லை, சென்றவர்கள் இங்கிருந்து சென்றவர்களும் தேடுவதில்லை. மறுபடி வந்து அடைகின்ற பறவை கூடாக இத்தகைய பிரபஞ்ச மகாசபை கூடு தலைவனாய், அத்தகைய பறவைகளின் தலைவனாய் அமர்ந்திருக்கும் திருக்கருடன் ஆற்றல் கொண்ட வாழும் குருவை அவன் திருவடியை பற்றி பறக்க எத்தனித்து மீண்டும் வருவார்கள் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. அற்புத நிலை கொண்ட ஆற்றலதை இறை நிலையை இதுவே என்று உரைக்கின்ற சபைதனை இதுவே இறை சபை என்று உரைக்கின்ற சீடர்களே, தேடி திரிகின்ற இறை நிலையை இங்குதான் இருக்கின்றது என்று இறைநிலை சுட்டிக்காட்டுகின்றது ஒரு குரு மூலமாக. அக்குருவிடம் இறை இருக்கின்றது என்று உரைக்கின்றீர்களோ, இறை இருக்கின்றது என்று உரைக்கின்றீர்களோ, அன்று உங்களுக்குள் இறை சபை குடியிருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயண. அவ்வாறு குடியிருக்கின்ற சபைக்குள் என்ன இருக்கும் சபை எது? திருவைகுண்டம் என்று கூறி மகிழ்ந்து அற்புத ஆற்றல் கொண்ட திருவைகுண்ட ஏகாதசி பெருநாளாய் வையகம் போற்றும் வை அகம் போற்றும் அற்புத நிலை கொண்ட ஏற்றமிகு சபையாய் விளங்கும் இச்சபையை கண்டெடுத்த நிலை, தேடி கண்டெடுத்த நிலைக்குள் தவம் கண்டெடுத்த நிலையாய் பெற்ற சித்தனை தாங்கிய சபைதனை தாங்கிய சிவ சபையினுடைய ஆசானாய் விளங்கும் அகத்தியன் சீடனாக, சிவத்தின் சீடனாக, பிரபஞ்சத்தின் சீடனாக, பிரபஞ்சத்தின் மன்னனாக வளம் வரும் வாழும் குருவை வாழ்த்தி அவன் சீடர்களை வாழ்த்தி அமர்கின்றோம் மகாவிஷ்ணு சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஆதி நாராயணாய, பிரபஞ்ச நாராயணாய, மகா நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. சத்ய நாராயணாய.
நித்ய நாராயணாய நமோ நாராயணாய ஓம் 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 நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய. அற்புதமான இறைவுரையை கேட்டு இறையாய் இறைத்தன்மையாய் அமர்ந்திருக்கின்ற காண இருக்கின்ற அற்புதமான உரையை கண்டு உரையை இருக்கின்ற இறையாய் உரையை இருக்கின்ற உயர் கணங்களாய் உயர்ந்து நிற்கின்ற அற்புதமான யாவரையும் வணங்கி அற்புத மொழி பேசும் வைகுண்டத்துக்கு அங்கே போனேன் இங்கே போனேன் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு இல்லாமல் உண்மையான வைகுண்டம் எதுன்னு வைகுண்டநாதன் வைகுண்ட பெருமான் திருப்பால் கடல் கொண்டவன் கண்டவன் ஆள்பவன் சொன்ன விஷயங்களை எல்லாம் செவிகுளிர கேட்டைய மனக்கதவை திறந்துட்டா ஒவ்வொரு நாளும் வைகுண்டம் தான் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப ரத்தின சுருக்கமாக உங்களுக்குள்ள தான் இருக்குது. எல்லா தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படிங்கிற விஷயந்தான் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டா வைகுண்டம் உங்களுக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிறத உன்னதமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து அவருக்குள்ளே இருந்து அகத்திய பெருமான கூட்டும் நிகழ்வு